ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வில் இந்த குணத்தை பாடமாக படிப்போம். பாடமாக படிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களில் அதிகமாக நன்றி செலுத்த கடமை உள்ள ஒரு மனைவி இருப்பார்கள் என்றால் யாராக இருக்க முடியும்? யாராக இருக்க முடியும்? ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. ஏன்? அவங்க நபின்னு தெரிஞ்சதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ்வை கல்யாணம் முடிக்கல. மற்ற மனைவிமார்களாம் நுபுவத்துக்கு பிறகுதான். ஆனால் ரசூலுல்லாஹ்வை ஒரு நபின்னு தெரிஞ்சவங்க கல்யாணம் முடிக்கல. தங்களை விட செல்வத்தில் கூடுனவங்களும் இல்லை. அவங்க ஒரு சாதாரண மக்காவில் வாழ்ந்த ஒரு மனிதர், அவ்வளவுதான். வியாபாரத்தில் நேர்மை, குறைஷி குடும்பத்தில் பிறந்தவர், உண்மையாளர். இந்த தன்மைகளுக்காகவே தன்னை ஒரு பெண் ஏற்றுக்கொண்டாள். நுபுவத்துக்கு முன்னாடியும் நுபுவத்துக்கு பிறகும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையில் அவர்கள் மரணிக்கும் வரை, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய மரணம் வரை ஒரு சிறந்த மனைவியாக வாழ்ந்து மரணித்தார்கள். 1000 உதாரணங்களை சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு பெண்ணுடைய மரணம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையிலும் பிரதிபலித்தது. எப்பெல்லாம் அந்த பேரை கேட்டாலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பற்றிய நல்ல செய்திகளை சொல்லாம விட மாட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மேல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைத்திருந்த பாசம் எப்படி என்று. இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவிமார்களில் ஹதீஜா அவர்கள் மீது நான் பட்ட ரோஷத்தை போன்று யார் மேலும் நான் ரோஷப்படல. வீட்டில் ஏதாவது ஆடுகள் அறுக்கப்பட்டால் கூட அந்த இறைச்சியின் மாமிசங்களை ஹதீஜா ரலியல்லாஹுடைய மரணத்துக்கு பிறகு அவர்களுடைய தோழிகளுக்கு ரசூலுல்லாஹ் கொடுத்து அனுப்புவாங்க, தன் மனைவியை நினைச்சு. எப்படி நன்றி உள்ளவர்கள் அவர்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ரொம்ப முக்கியமா கவனிக்கப்பட வேண்டிய நபிமொழி. ஒரு முறை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா பத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிக்கிட்டே இருக்காங்க, புகழ்ந்துகிட்டே இருக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு ரொம்ப ரோஷம் வந்துருச்சு. கேட்டாங்க ரசூலுல்லாஹ்வை, கேட்கக்கூடாத கேள்வியை கேட்டுட்டாங்க. யா ரசூலுல்லாஹ், உங்களுக்கு அல்லாஹ் எவ்வளவுதான் மனைவிமார்களை அல்லாஹ் உங்களுக்கு மாற்றி கொடுத்தாலும் இன்னும் அந்த வயசான பெண்ணை நினைச்சிட்டு இருக்கீங்களேன்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக முக்கியமான பதிலை தன் மனைவியின் மீது கோபப்படாமல் அவர்கள் உணர வேண்டும் என்பதற்காக சொன்னார்கள். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு உணர்த்துகிறார்கள். எப்படி? ஆயிஷா, யார் தெரியுமா அந்த பெண்? கத் ஆமன்து பி இத் கஃபர பின் நாஸ். என்னை ஈமான் கொண்டால் அந்த பெண் மக்கள் என்னை புறக்கணித்த பொழுது, வஸத்தகனி, என்னை உண்மைப்படுத்தினால், நான் உண்மையாளர் என்று கூறினாள், ரலியல்லாஹு அன்ஹா, மக்கள் என்னை பொய்ப்படுத்திய பொழுது, மக்கள் என்னை புறக்கணித்த பொழுது, ஒதுக்கிய பொழுது அவர்களுடைய செல்வத்தால் என்னை அரவணைத்துக் கொண்டாள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த மனைவிமார்கள் மூலமாகவும் கொடுக்காத வாரிசை அல்லாஹ் எனக்கு அந்த பெண்ணின் மூலமாக கொடுத்தான். எதை செய்யாம இருக்கட்டுங்க உங்களுடைய மனைவிமார்கள், நன்றி செலுத்துறதுக்கு, அந்த பெண்ணுக்கு நீங்க நன்றியோட வாழ்றதுக்கு உன்னுக்கு நன்றி செலுத்த வேணாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன கடைசி வார்த்தை, அல்லாஹ் எனக்கு மற்ற மனைவிமார்கள் மூலமாக கொடுக்காத குழந்தை அல்லாஹ் அவர்கள் மூலமாக கொடுத்தான். உங்களுடைய மனைவியின் மூலமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு குழந்தையை கொடுத்தால் அது எவ்வளவு பெரிய நிஅமத் தெரியுமா? குழந்தை கிடைக்கிறதுக்கு இன்னைக்கு கஷ்டப்படக்கூடிய குழந்தை இல்லாத பெண்களிடத்தில் போய் கேட்டு பாருங்க.